சட்டத்துறை அமைச்சருக்கு சட்டம் தெரியலையே, சம்மட்டி அடியோட அவதாரமா எப்ப உங்க சண்டை இங்கேயா வந்து போடுவீங்க. தமிழ் நிறம் நேயர்களுக்கு வணக்கம். நான் இளந்திரையன். அரசு திட்டங்கள்ல முதலமைச்சரோட பெயரை பயன்படுத்துறதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு மேல்முறையீட்டு வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் நடந்துகிட்டு இருக்கு. இதுல இருதரப்போட வாதங்களையும் கேட்ட நீதிமன்றம் எதிர்த்தரப்பை பார்த்து, எப்பா உங்க ஆட்சியில தான் நீங்களும் முதல்வர் பேரை வச்சிங்களா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு எதிர்த்தரப்பு சொன்ன தகவல் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டையே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு. என்ன தெரியுங்களா? அந்த பேரு முதலமைச்சர் பேர் இல்லைங்க, அது ஒரு பொது பேரு அப்படின்னு இருக்கிறாங்க. என்னது, அது முதலமைச்சர் பேர் இல்லையா? எப்பா இத்தனை வருஷமா அந்த பேரை வச்சுதானே அவங்கள குறிப்பிட்டுக்கிட்டு இருந்தீங்க. அவங்க பேரை கூட சொல்லாம நீங்க அந்த பேரை சொல்லி தானே அவங்கள அழைச்சிக்கிட்டு இருந்தீங்க. இப்போ என்னன்னா திடீர்னு அது அவங்க பேரு கிடையாது, அது பொது பேர் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்களே, இப்படி தலைகீழாவா குதிப்பீங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீதிமன்றம் இந்த இருதரப்பு வாதங்களையும் கேட்டுட்டு இதுல முதலமைச்சரோட பெயரை வைக்கிறது தப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு முக்கியமான தீர்ப்பையும் கொடுத்து, உங்க அரசியல் சண்டையெல்லாம் இங்க நீதிமன்றத்தில் போடக்கூடாது கண்டிச்சதோடு மட்டுமல்லாம எதிர்தரப்பான முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் CV சண்முகத்துக்கு 10 லட்சம் ரூபாய் அபராதம் விதிச்சிருக்கிறாங்க. அதை கொண்டு போய் ஒரு வாரத்துக்குள்ளார தமிழ்நாடு அரசுகிட்ட கொடுத்து மக்கள் நலத்துக்கு அதை பயன்படுத்த வைக்கணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. இது இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு. நன்றி, வணக்கம்.